அமலாக்கத்துறை அசோக்குமாரை பிடிக்க முடியாமல் இல்லை. அசோக்குமார் எங்கே இருக்காருங்கிறது அமலாக்கத்துறைக்கும் தெரியும், அதில் இருக்கக்கூடிய புலனாய்வுத்துறைக்கும் தெரியும். செந்தில் பாலாஜி திமுகவினுடைய ஒரு நம்பர் 1 தளபதி. கருணாநிதி தான் சொல்லுவார், எவினால் தான் செய்வான் பார்த்தா ஏவாமலே செய்வான் ஏவா வேலு. அப்படி தான் செந்தில் பாலாஜியை கருணாநிதி தான் சொல்லியிருப்பார். பறந்து தான் செய்வானா செந்தில் பாலாஜினா பறக்காமையே செய்வான். அவருடைய டார்கெட்டெல்லாம் அரசியல் ரீதியாக செந்தில் பாலாஜியை முடக்கி போடணும், அதுதான் தேவையே தவிர அசோக்குமார் ஒரு பொருட்டே அல்ல. வருமான வரித்துறை எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா, அரசியல் ரீதியாக ஒருவரை கட்டுப்படுத்துவதற்கும் மட்டுப்படுத்துவதற்கும் அப்புறூர்வாக்குவதற்கும் தான் பயன்படும். செந்தில் பாலாஜி எப்படியா சமரசம் ஆவார் பிஜேபின்னு கடுமையாக முயற்சி பண்ணாங்க, ஆனால் அவர் சமரசமே ஆகலை. குற்றவாளியை பிடிக்கணும். செந்தில் பாலாஜி மேலே 500 வழக்கு இருக்குது. டாஸ்மார்க்கு இபி வந்த உடனே சொன்னார், நான் அமலாக்கத்துறைக்கு சொல்கிறேன், 2,50,000 டன் நிலக்கரியை காணனார் மின்சாரத்துறை அமைச்சர் ஒரு 4 வருஷத்துக்கு முந்தி. ஆமாம், யாரையும் எடுத்துகிட்டு போனது ஒரு 10 டன் எடுத்துகிட்டு போகிறக்கே ஒரு லாரி வேணும். 2,50,000 டன்னாக காணோம்னா மார்வாடிகளை பார்த்தா அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் அஞ்சுகிறது. ஆனால் சாதாரண நபர் குப்பை சுப்பை வீட்டில் இருந்த பணத்துக்கு ஒரு வார ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்க. என்ன காரணம்னா, நேரு காவேரி மருத்துவமனை பல ஆயிரம் கோடி எங்கிருந்து வந்தது? காவேரி மருத்துவமனை நீங்கள் அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் டிவி கட்சி பண்ணுது. 1000 ஏக்கர் நிலம், பண்ணை வீடு, பல பண்ணை வீடு இருக்கு. நெப்போலி இருக்கிற பண்ணை வீடெல்லாம் நேருடைய ஆஸ்தி தான். போன ஆட்சியில் ஊழல் அதிகாரியாக இருந்த கார்த்திகேய சிறை அடைக்கப்படுவார்னு சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் 3 முறை அவருக்கு என்ன எக்ஸ்டென்ஷன், மீண்டும் உள்ள பசையுள்ள துறை. முதல்ல மாநகராட்சி கமிஷனர்களுக்கு 1 கோடி ரூபா தான் டிரான்ஸ்ஃபர், இப்போ 5 கோடி ரூபா. யார் விளை வைத்தது? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சையத் உகான். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அமலாக்கத்துறையினரால் கடுமையாக தேடப்பட்டு வந்த செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக்குமார் இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, அமலாக்கத்துறை அசோக்குமாரை பிடிக்க முடியாமல் இல்லை. அசோக்குமார் எங்கே இருக்காருங்கிறது அமலாக்கத்துறைக்கும் தெரியும், அதில் இருக்கக்கூடிய புலனாய்வுத்துறைக்கும் தெரியும். ராவுக்கே தெரியுங்கிறீங்களா? ராவ் அவர் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தீவிரவாதி தான் ரா தேடும். இவர்கள் பொருளாதார குற்றவாளி தானே. அந்நிய செலாவணி மோசடி குற்றவாளி ஃபொரா அது தேடும். அப்போது இன்னைக்கு செந்தில் பாலாஜி திமுகவினுடைய ஒரு நம்பர் 1 தளபதி. இந்த தளபதியை காப்பாற்ற வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்குது. ஏன் திமுகவுக்கு இருக்குன்னா, 100 சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டசபைக்குள்ள 26 தேர்தலில் கொண்டு வருவதற்கு செந்தில் பாலாஜி தேவை. 100 சட்டமன்ற உறுப்பினர். ஆமாம், விஷன் 200ல் சார் 2018 தான் சார் உள்ளே கட்சிக்கு வந்தார். அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய இல்லைங்க. இப்போ சேகர் பாபு எப்போ கட்சிக்கு வந்தார்? அவர் 2010 வந்தார். ரைட்டு. ஏவா வேலு எப்போ கட்சிக்கு வந்தார்? ஏவா வேலு 2000 வந்தார் நினைக்கிறேன். இல்லை, 2000 பின்னாடி தான் வந்தார். ரகுபதி எப்போ வந்தார்? கே சார் எப்போ வந்தார்? எல்லாமே ஒரு 10-15 வருஷம்தான். இவர்கள் தான் இன்னைக்கு முன்னணி திமுகவுடைய தளபதிகள். இந்த திமுகவுடைய முன்னணி தளபதிகளில் முதல் தளபதி செந்தில் பாலாஜி. கருணாநிதி தான் சொல்லுவார், எவினால் தான் செய்வான் பார்த்தா ஏவாமலே செய்வான் ஏவா வேலு. இப்படி தான் செந்தில் பாலாஜியை கருணாநிதி தான் சொல்லியிருப்பார். பறந்து தான் செய்வானா செந்தில் பாலாஜினா பறக்காமையே செய்வான் அப்படின்னு இருப்பார். அப்போது செந்தில் பாலாஜியினுடைய தேவை திமுகவுக்கு தேவைப்படுது. அதனால தான் 477 நாள் அவர் சிறையில் இருந்தாலும் அவருடைய நாற்காலி காலியாகவே வைக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் பெரிய வரலாறு. இதெல்லாம் கிரிமினல் வரலாறு. இந்த வரலாறுகள் அத்தனையுமே திராவிட இயக்கங்களுக்கு சொந்தமான வரலாறு. இப்போ அசோக்குமார் ஏறக்குறைய 1 வருட காலமாக 471 நாள்னால் இப்போ ஏறக்குறைய இப்போ ஒரு 100 நாள் 200 நாள் ஆகிப்போச்சு. 471, 571, 670, 700 நாள், 2 வருஷம்.
2 வருஷம் அசோக் குமார் எந்த நாட்டுக்கும் பறக்கலை. அவர் கரூர் சென்னையில் தான் இருந்தார். அமலாக்கத்துறை நினச்சிருந்தா 1 மணி நேரத்தில் பிடிச்சிருக்க முடியும். பிடிக்கலை. ஏன் பிடிக்கலைன்னா இவர் அவர்களுக்கு தேவைப்படலை. அவருடைய டார்கெட்டெல்லாம் அரசியல் ரீதியாக செந்தில் பாலாஜியை முடக்கி போடணும், அதுதான் தேவையே தவிர அசோக்குமார் ஒரு பொருட்டே அல்ல. நீங்கள் இப்போ இந்தியாவில் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறை எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா அரசியல் ரீதியாக ஒருவரை கட்டுப்படுத்துவதற்கும் மட்டுப்படுத்துவதற்கும் அப்புறூர்வாக்குவதற்கும் தான் பயன்படுது. அந்த வகையில் செந்தில் பாலாஜி எப்படியா சமரசம் ஆவார் பிஜேபின்னு கடுமையாக முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவர் சமரசமே ஆகலை. சமரசம் ஆகியிருந்தால் அசோக்கும் செந்தில் பாலாஜியும் பிஜேபியில் இணைந்திருப்பாங்க. உதாரணம், ராஜாவோடு இருந்து ஆசீர்வாதம் ஆச்சாரி ஒருத்தர் என்ன ஆயிட்டாரு, பிஜேபியிலே சேர்ந்தார். ராஜாவுடைய அத்தனை ரகசியங்களும் தெரிந்த ராஜாவுடைய உதவியாளர், அமைச்சரவை உதவியாளர் யாரு, ஆசீர்வாதம் ஆச்சாரி. பல வரலாறு இருக்குது திராவிட இயக்கத்தில். அப்போ அந்த ஆசீர்வாத ஆச்சாரி ராஜாவுடைய அனைத்து அந்த ரங்கங்களும் தெரியும், இந்த ரங்கங்களும் தெரியும், எல்லா ரங்கமும் தெரியும். அவர் எங்கே போய் சேர்ந்தார், பிஜேபியில் சேர்ந்து ராஜா வழக்கில் அவர் தான் அப்ரூவர். ராஜாவோடு இருந்து தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வர்றாரு. இப்போ அதே கதை தான் செந்தில் பாலாஜிக்கு ஒரு அசோக் இப்போ எந்த செய்தியும் இல்லை. அசோக்கை விட அவர்களுக்கு யாரை தேவை, செந்தில் பாலாஜி தான் தேவை. அதனால் செந்தில் பாலாஜியை 1000 கோடி ரூபாய் மதுபான ஊழல்னு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் இதுக்கு முன்பு கண்டுபிடிக்கலைன்னா அன்னைக்கு தேவையில்லை, பேரம் நடந்து கொண்டு இருந்தது, செட்டில் ஆயிருன்னு பார்த்தாங்க, செட்டில் ஆகலை. அப்போ அடுத்து இந்த மதுவிலக்கு தீர்வில் தான் பல 1000 கோடி நடப்பது. இப்போ அமலாக்கத்துறைக்கும் தெரியும், வருமான வரித்துறைக்கும் தெரியும். 2 துறைகளுமே இப்போ தான் வேகம் எடுத்திருக்கு. ஏன்னா தேர்தல் இப்போ தான் வேகம் எடுத்திருக்கு. தேர்தல் வேகம் எடுக்கும்போது வழக்கம் வேகம் எடுக்கும், தேர்தல் முடிஞ்சிடும் வழக்கம் முடிஞ்சிடும். இது எல்லாமே தேர்தலுக்கான வேலை தான். பெரிய குற்றவாளிகளே அமலாக்கத்துறை தாங்க. என்னங்க மத்திய விசாரணை இந்தியாவில் உச்சபட்ச அதிகாரம் அதுக்கு தான் இருக்கு, அதுக்கு தான் இருக்கு. இப்போ ஒரு 200 கிலோ தங்கம் கடத்தப்பட்டது எங்க ஏர்போர்ட்ல. அதுல ஒரு பிஜேபியை சேர்ந்த ஒரு அமைப்பாளர் தான் ஒரு சிறுபான்மை முஸ்லீமுக்கு ஒரு கடன் வாங்கி தர்றாரு. அந்த 10 சிப்பந்திகள் விமான நிலையத்தில் எந்த பகுதிக்கும் போயிட்டு வரலாம், அந்த உரிமையை யார் வாங்கி தரா, அந்த பிஜேபி பெரும்பூர் தான் வாங்கி தராரு. அவர் மூலம்தான் 200 கிலோ தங்கம் கடத்தப்பட்டது. இன்னைக்கு 1 கிலோ 50 லட்சம் ரூபா, 200 கிலோனா எத்தனை கோடி, 100 கோடி. 100 கோடி ரூபா தங்கம் கடத்துவதற்கு உள்ள ஒரு செயற்கையாகவே ஒரு வர்த்தக நிறுவனத்தை பொம்மை கடையை ஏலம் எடுத்து வச்சிருக்காங்க. விமான நிலையத்து எந்த பகுதிக்கு போயிட்டு வரக்கு அவனுக்கு உரிமை இருக்கு, அவன் தான் தங்கம் கடத்தினான். அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, குண்டோடு மாட்டப்பட்டதுக்கு காரணமே அதுதான். இப்போ அசோக் குமார் மாட்டியிருக்காருன்னா ஒண்ணுமே இல்லை. 2 வருஷம் ஆன பிறகு அந்த வழக்கு எப்படி இருக்கும்? செந்தில் பாலாஜி திமுகவுக்கு பயன்பட்டு விடக்கூடாது, தேர்தல் வியூகங்களை வகுத்து விடக்கூடாது. இதுதான் அமலாக்கத்துறைக்கு நோக்கமே தவிர குற்றவாளியை பிடிக்கணும். செந்தில் பாலாஜி மேலே 500 வழக்கு இருக்கு. டாஸ்மார்க்கு இபி வந்த உடனே சொன்னார், நான் அமலாக்கத்துறைக்கு சொல்றேன், 2,50,000 டன் நிலக்கரியை காணனார் மின்சாரத்துறை அமைச்சர் ஒரு 4 வருஷத்துக்கு முந்தி. ஆமாம், யாரையும் எடுத்துட்டு ஒரு 10 டன் எடுத்துட்டு போறதுக்கே ஒரு லாரி வேணும். 2,50,000 டன் தான் காணோம்னா தங்கமணி தான் முன்னாள் அமைச்சர். இந்த துறையை வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வர்றாரு. 300 கோடி ரூபாய் கொடுத்து இந்த துறைகளை கேட்டு வாங்கிட்டு வர்றாரு, பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றாரு. எதை, மது விலக்கு 1000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி எல்லாம் பர்ச்சேஸ் தான். எடப்பாடி அதிமுகவே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. பர்ச்சேஸ் பண்ணாரா இல்லையா? சசிகலாட்டிலிருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தரும் பர்ச்சேஸ் தான். மக்கள்கிட்ட வாக்குகளை பர்ச்சேஸ் நடக்குதா இல்லையா? 200 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் ஆகுதா இல்லையா? அரசியல்வாதி எவ்வளவு கொடுக்குறான் வாக்குக்கு? 200 ரூபா கொடுக்குறான்.
காக்கா பிரியாணி கொடுக்குறான். அது கோழி பிரியாணி கிடையாது, காக்கா பிரியாணி தான். குவாட்ரு மட்டை சரக்கை கொடுக்குறான். குடிச்சா குடல் குண்டாமலையில் வெந்து மக்கள் வாங்குறானா இல்லையா? அதுக்கு பேர் என்ன பேர்? வாக்குகள் விற்பனைக்கு, பர்ச்சேஸ். இப்போ அதே கதை தான் செந்தில் பாலாஜி. மனை விற்பனைக்கு மாதிரி நீங்க வாக்கு விற்பனைக்கு. ஏன் ஈவிகேசி இளங்கோவன் உயிரோடு இருக்கும்போது சேலம் எலெக்ஷனில் பட்டியல் அடைச்சி வச்சு பணம் கொடுத்தாரா இல்லையா? ஈரோடுல பெரியார் மண்ணது. நீங்களும் போய் போட்டிட்டீங்க. போட்டிட்டேன். அப்போ இந்த மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அத்தனையும் அரசியல்வாதிகளால், அதிகாரி கொண்ட கும்பலால் பர்ச்சேஸ் செய்யப்படுகிறது. இதுதான் இப்போ அசோக் சரண்டர் ஆனதன் பின்னணியும் இதுதான். அப்போ அசோக் வந்து யாரால் பர்ச்சேஸ் செய்யப்பட்டிருக்கிறார்? திமுகவால் பர்ச்சேஸ் செய்யப்பட்டிருக்கார். இப்போ நீ சரண்டர் ஆகு, நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் இந்த வழக்கு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பேர் வேண்டாம், ஏதாவது நீதியரசர்கள் அவர்கிட்ட அந்த விசாரணைக்கு போகக்கூடாது, அவருடைய உறவினர் இதில் தலையிடுறாருன்னு உச்சநீதிமன்றம் கொண்டு போகிறாங்க. சமூக நீதிக்கு எதிராக நீங்கள் வாதாடிய விஜயன் தான் திமுகவுக்கு வழக்கறிஞர். பல கோடி கொடுத்து உச்சநீதிமன்றம் தான் அது விசாரிக்கணும்னு கொண்டு போகிறாங்க. ஏன் செந்தில் பாலாஜி எப்படியோ காப்பாற்றி ஆகணும். உச்சநீதிமன்றம் எங்கேயா தம்பியை காணா, இந்தாங்க தம்பி வந்துட்டார், இந்த விசாரிச்சுங்க. வர்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி வெளியே இருக்கணும். செந்தில் பாலாஜி மீது, நேரு மீது ஏன் அமலாக்கத்துறைக்கு அவ்வளோ கரிசனா? தேர்தல் 9 மாதம் இருக்கு, 6 மாதத்துலேயே காய்ச்சல் வந்துடும். என்ன காய்ச்சல்? தேர்தல் ஜுரம் வந்துடும். அப்போ நேருவையும் முடக்கணும், செந்தில் பாலாஜி முடக்கணும். இதுதான் அமலாக்கத்துறைக்கு வேலை. நீங்கள் சொல்கிற அமலாக்கத்துறை இந்தியாவிலேயே அதிகபட்ச அதிகாரம் உள்ளது. ஏன் மார்வாடி ஏரியாக்கெல்லாம் போகாதா? நீங்கள் சவுகார்பேட்னு ஒரு ஏரியா இருக்குது சென்னையில், அங்கே எந்த ஈடியும் போகிறது இல்லையே. ஏன் அவனெல்லாம் ஏமாத்துறதே இல்லையா? எந்த மார்வாடியும் ஹவாலா பண்ணுறது இல்லையா? நீங்கள் ஒரு மெட்ரோபோலிக் தரையில் தான் உட்காந்துருப்பான் படுத்துட்டு, ஒரு திண்டு, இந்த இந்தி படத்தில் வர்ற மாதிரி. அதான் திண்டுக்கு அடியில் தான் நோட்டு கட்டாக கிடக்கும். எங்க இது தாலி வேற ஏதாவது எது போனாலும் நம்ம ஒரு 100 ரூபா நோட்டை பார்த்து தொட்டுக்கிட்டு கும்பிட்டு சூடம் ஜாம்பானை ஏற்றி கடவுளே தெய்வமே, அவன் எங்கே உட்காந்துருப்பான்? போட்டு அடியில் போட்டு உட்காந்துருப்பான். பார்த்துருக்கீங்களா? மார்வாடி பூரா அப்படித்தான் உட்காந்துருப்பான். அவங்ககிட்ட தான் சாமி, கடவுள், தெய்வம் எல்லாம் மூட்டை மூட்டையாக அவனுக்கு கொடுக்குது. நம்ம போய் வறுமையிலேயே வாடிட்டு இருக்கான். அப்போது அமலாக்கத்துறை நீங்கள் போக வேண்டிய இடம் மார்வாடிகள் இருக்கக்கூடிய சவுகார்பேட்டை பக்கம் போகிறதே இல்லை. அப்போ அது என்ன துறை? மார்வாடி துறை. அது இல்லை, அவங்களுக்கும் பல முகாந்திரங்கள், ஆதாரங்கள் எல்லாம் கிடைச்சாதானே அவங்களும் போவாங்க. ஆதாரத்தை கொடுத்தாலும் சவுகார்பேட்டை பக்கம் போகாது அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறை. என்னைக்காவது ஒரு மார்வாடி கைது செய்யப்பட்டிருக்கார், ஒரு பவன்லால் குரானா கைது செய்யப்பட்டார் சவுகார்பேட்டையில் போய். தங்கம் கடத்தல் வழக்கில் திலோக் சந்த் குரானா கைது செய்யப்பட்டார். பேப்பர் படிச்சிருக்கீங்களா? இல்லை. ஏன்? திலோக் சந்த் குரானாவும் மதன்லால் குரானாவும் தங்கம் கடத்துறதே இல்லையா? ஹவாலா பண்ணுறதே இல்லையா? பம்பாயில் 1 கோடி ரூபாய் வேணும்னா இங்கே ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு 1% கமிஷன் கொடுத்துட்டு போனீங்கன்னா பம்பாயில் வாங்கிக்கலாம். இந்த 10 ரூபாய் கொண்டு கொடுத்தீங்கன்னா ஒரு வங்கியே நடத்துகிறாங்க. உலகம் முழுக்க ஹவாலாவில் கொடி கட்டி பரப்பவர்கள் மார்வாடிகள். அப்போ ஏன் அமலாக்கத்துறைக்கு அது தெரியாதா? திருப்பூரில் ஒரு மார்வாடி, பாடியான ஒரு மார்வாடி, லாரி தொழில் செய்கிற திருப்பூர் குமரன் ரோட்டில் கோபால்டு பங்குக்கு நேர் ஏற்ற மாதிரி ஒரு மார்வாடி இருக்காரு. ஹவாலா லாரிகளில் தான் பணம் வருது. வங்கியே நடத்துகிறாரு பினாமியில். அப்போது ஏன் நானே இன்கம் டேக்ஸ் கமிஷன்கிட்ட போய் கோயம்புத்தூர் போய் சொன்னேன், ஐயா அங்கே ஒரு ஹவாலா நடக்குதுயா, சனிக்கிழமைக்கு குறைந்தது ஒரு 50 கோடி ரூபா கைமாத்து. பேங்க்கு போனால் ஜிஎஸ்டி கட்டணும், பேங்க்கு போனால் ஐடி கட்டணும். இங்கே அந்த மார்வாடிகிட்ட ஹவாலா பம்பாயில் கொடுத்து நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம், இங்கே கொடுத்து பம்பாயில் வாங்கிக்கலாம். 100 கோடி ரூபா வந்தால் உடனே எடுக்க முடியுமா? யார்? இன்கம் டேக்ஸ் கமிஷன்கிட்ட இருக்கிற பிஏ. அப்போது
மார்வாடிகளை பார்த்தா அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் அஞ்சுகிறது. ஆனால் சாதாரண நபர் குப்பை சுப்பா வீட்டில் இருந்த பணத்துக்கு ஒரு வார ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்க. என்ன காரணம்னா அதிகாரம் டெல்லியில் குவிந்து கிடக்கிற காரணத்தினால மார்வாடிகள் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அந்த கம்பெனி தமிழன் நடத்தின கம்பெனி, வருமான வரி முழுக்க பல கோடி ரூபாய் ஆவணங்கள் எடுத்துகிட்டு போய் பல கோடி அவருக்கு அபராதம். ஒரு மார்வாடி கம்பெனி, அந்த கம்பெனி பக்கம் இன்னைக்கு வரைக்கும் போகல. இப்படி இங்கு பெரியார் இருக்கிற பொழுது தான் லோவா தேவி தொழில் எதிர்ப்பு மாநாடுன்னு போடுறாரு. வட்டிக்கு கொடுக்காதீங்கடா, வட்டிக்கு கொடுக்காத, உழைப்பே இல்லாமல் வட்டிக்கு கொடுத்து முதல் எழுதி வாங்கிக்குவான். கிஷன் லலிதா ஜுவல்லரி இருக்கிற இப்போ அந்த உரிமையாளர், அந்த பாஸ், மொட்டை பாஸு, அந்த லலிதா ஜுவல்லரி உரிமையாளருக்கு நகை கடன் கொடுத்தவர். நகை கடைக்காரரு தெருவுக்கு போயிட்டார். நகை கொடுக்க வந்த மார்வாடி முதலாளி ஆயிட்டார். அப்போ இப்படித்தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மார்வாடிகள் எப்படி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரான்னா, பர்ச்சேஸ் பண்ணிடுற விலைக்கு வாங்கிடுறோம். இவர்கள் தாக்கு பிடிக்க முடியாமல் 20,000 பேர் தான் வந்தான் இந்தியாவுக்கு. யார்? பிரிட்டிஷ்காரன். எங்கே இருக்குது? 6,000 மைல் 10,000 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிற லண்டனில் புறப்பட்டு பாய்மர கப்பலில் பல மாதம் கடலில் வந்தா ராப்பகலாக தேவை பண்ணி வந்திருக்காங்க. ஆனால் 40 கோடி பேர் அப்போ இருந்தான் இந்தியாவில். அத்தனை பேர் அவனுக்கு அடிமைப்படுத்த முடிஞ்சது. என்ன காரணம்? அவங்ககிட்ட ஒற்றுமை இருக்குது, இவங்ககிட்ட ஒற்றுமை இல்லை. இதுதான் பேசிக். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொண்டு கண்டேன் சார். நன்றி, வணக்கம்.